பிரியாணியில் கொஞ்சம் டேஸ்ட் முன்ன பின்ன ஆயிடுச்சுனாலும் இந்த கத்திரிக்காயை வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காய் ஏன் பிரியாணியோட நல்லா ஒத்து போகுது அப்படின்னா, கத்திரிக்காயில் எப்பவுமே வந்து ஒரு கசப்பு இருக்கும். சரிங்களா? கத்திரிக்காய் அப்படிங்கிறது வந்து இந்த சுண்டக்காய், கண்டங்கத்திரி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் சொலானம். இதில் ஒரு கசப்பு இருக்கும். சரிங்களா? அந்த கசப்பு தன்மை என்ன பண்ணுன்னா, நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு அந்த நெஞ்செரிச்சலோ இல்லை வயிற்றுல ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு உங்களுக்கு அந்த வயிற்று பொறுமலை வந்து அடக்கி கொடுக்கும். அதனால தான் பிரியாணியோட கத்திரிக்காய் சேர்த்து பரிமாறுற பழக்கம் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட நான் சமையலை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் உரம்பரை கிச்சனிலிருந்து உங்கள் பிரதீப்பின் அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு அல்டிமேட்டாக சூட் ஆகிற ஒரு சைட் டிஷ். இது வந்து கத்திரிக்காய் கட்டான்னு சொல்லுவாங்க, சிலர் கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க. அது எப்படி சொன்னாலும் பேர் எதுவாக இருந்தாலும் பிரியாணியோட, குறிப்பாக பாஸ்மதி பிரியாணியோட ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒத்து போகக்கூடிய ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், கத்திரிக்காய் கட்டா. ஆக்சுவலாக இந்த கத்திரிக்காய் கட்டா எப்படி செய்யணும், எவ்வளோ செய்யணும்னு கணக்கு ஒன்று இருக்குது. எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கேட்ரிங் செய்கிறீங்க, ஒரு பந்திக்கு வந்து நீங்கள் கத்திரிக்காய் கட்டா கொடுக்கணும் அப்படின்னா 5 கிலோ பிரியாணி, அதாவது 5 கிலோ அரிசி போட்டு பிரியாணி செய்யணும்னா 1 கிலோ கத்திரிக்காய் கட்டா கொடுக்கணும். ஆனால் நீங்கள் கடைக்கு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக செய்யணும். அதாவது 4 கிலோ பிரியாணிக்கே நீங்கள் வந்து 1 கிலோ கத்திரிக்காய் கட்டா செய்யணும். அப்போதான் நீங்கள் கரெக்டாக போர்ஷனை பிரித்து கொடுக்குறப்போ, பார்சல் கட்டும்போதோ இல்லை தட்டில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கத்திரிக்காய் கட்டா நான் எவ்வளோ செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கத்திரிக்காய் வச்சு தான் நான் கத்திரிக்காய் கட்டா செய்ய போகிறேன். உங்கள் பகுதியில் எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அந்த கத்திரிக்காயே நீங்கள் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் டிஃபர் ஆனதோடைய ரொம்பவே மாறாது. சரியா? இன்னைக்கு நான் வந்து 1.5 கிலோ கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் கட்டா செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். எண்ணெய் வந்து 1 கிலோ கத்திரிக்காவுக்கு 200 மில்லி ஊற்றணும். உங்களுக்கு என்ன கம்மியாக வேணும்னா ஒரு 150 மில்லி ஊற்றிக்கலாம். இன்னைக்கு 1.5 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 275 கிராம் அந்த கணக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு, உள்ளுக்குள்ளே வந்து தாளிப்புக்கு என்ன போட்டிருக்கேன்னா மிளகு, வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இந்த மிளகு, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை இது எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இந்த கத்திரிக்காயை போட்டுட்டு அப்புறம் சொல்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிட்டு கருகிடும். சரியா? கத்திரிக்காய் உள்ள போட்டாச்சு. 1 கிலோ கத்திரிக்காய் நீங்க செய்யறீங்க அப்படின்னா 10 கிராம் மிளகு. சரிங்களா? 1 கிலோ கத்திரிக்காய் செய்யணும்னா தாளிப்புக்கு 10 கிராம் மிளகு, அதுல பாதி கடுகு வந்து 5 கிராம் கடுகு, அதுல பாதி 2.5 கிராம் வெந்தயம். இதுதான் கணக்கு. சரிங்களா? இதுல சோம்போ சீரகமோ போட வேணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நீங்க போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சோம்பு 5 கிராம், சீரகம் 5 கிராம் தாளிப்புல போட்டுக்கலாம். ஆனா நாம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கப்புறம் மசாலாவில் நம்ம சீரக பொடி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதனால தாளிப்புல சீரகம் போடல. திரும்ப சொல்கிறேன், 1 கிலோ கத்திரிக்காய் நீங்கள் செய்றீங்க அப்படின்னா 10 கிராம் மிளகு, அதில் பாதி 5 கிராம் கடுகு, அதில் பாதி 2.5 கிராம் வெந்தயம், கருவேப்பிலை வந்து 1 கொத்து 2 கொத்து, அது உங்களோட வசதி போல எண்ணெயில் நீங்கள் போட்டுட்டு நல்லா வெடிஞ்சு வந்தோன்னே, இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி வெடிஞ்சு வந்தோன்னே கத்திரிக்காய் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நான் செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கத்திரிக்காய் செய்கிறேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே 1 கிலோ கத்திரிக்காய்க்கு தான் செஞ்சிருக்கேன். ஏன்னா கரண்டி இல்லாமல் சமைக்கிறேன்னு பார்க்க வேண்டாம். இதை நம்ம கத்திரிக்காய் உள்ள போட்டு நம்ம தட்டு வச்சு மூடிடுவோம். அந்த தம்மில் கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலாவையெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் உள்ள போட்டதுக்கப்புறம் என்னென்ன மசாலா தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கத்திரிக்காயை போட்டுட்டோம், இதை நல்லா மூடி வச்சுருவோம். சரிங்களா? மூடி இந்த வெயிட்டை தூக்கி மேலே வச்சிடலாம். இது ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆக்ட் ஆகி நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்குள்ளே நான் என்னென்ன மசாலா தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கத்திரிக்காய் மசிஞ்சு வந்த உடனே நம்ம என்னென்ன மசாலா உள்ள போடணும் அப்படின்னா, மெயினாக உப்பு. சரிங்களா? உப்பு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ கத்திரிக்காய்க்கு 25 கிராம் உப்பு தேவைப்படும். சரிங்களா? இது வந்து நான் சொல்கிறது டாடா பிராண்டோ கிறிஸ்டல் சால்ட் பிராண்டோ இருந்துச்சுன்னா 25 கிராம் தேவைப்படும். கொஞ்சம் வேறு ஏதாவது பிராண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 28 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் உப்பு தேவைப்படும். உப்புக்கு அப்புறம் மிளகாய்த்தூள். 1 கிலோ கத்திரிக்காய்க்கு யூனிவர்சல் ரூல் தான் 10 கிராம் தான். உங்களுக்கு காரம் சேர்த்து வேணும்னா ஒரு 12 கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம். 1 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் 15 கிராம் எடுத்திருக்கேன், ஏன்னா 1.5 கிலோ கத்திரிக்காய். மல்லித்தூளும் ஒரு 7லேருந்து 10 கிராம் 1 கிலோ கத்திரிக்காய்க்கு போடுங்க. மல்லித்தூள் அதிகமாக போட வேண்டாம், ஏன்னா மல்லியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிச்சுன்னா அந்த கத்திரிக்காய் வந்து ஊறுகாய் ஃப்ளேவர் கொடுக்காது. அது ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகிடும். அப்போ மல்லி வந்து கிட்டத்தட்ட மிளகாய் தூளுக்கு பாதி. 1 கிலோ கத்திரிக்காய்க்கு நீங்கள் 10 கிராம் மிளகாய் தூள் போடுறீங்கன்னா 5 கிராம் மல்லித்தூள் போடுங்க, அதுவே போடும். அடுத்தது சீரகத்தூள். சீரகத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா
மிளகாய் தூள் எவ்வளோ போடுறீங்களோ அதே அளவு தான். 1 கிலோ கத்திரிக்காய்க்கு மிளகாய் தூள் 10 கிராம்னா சீரகத்தூளும் 10 கிராம் போடணும். மஞ்சள் தூள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு 2 கிராம் 3 கிராம், சிட்டிகையில் 2 சிட்டிகை 3 சிட்டிகை, இவ்வளோ தான் இதுக்கான மசாலாவை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வந்த உடனே இந்த மசாலாவை உள்ளே போட்டுருவோம். அடுத்தது என்ன வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இது நீங்கள் வறுக்க தேவையில்லை, இல்லை வேற எதுவும் பண்ண தேவையில்லை, ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. வெள்ளை எள்ளு அப்படியே கரையில் வாங்குறீங்க, அந்த தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கிறீங்க, அது பேஸ்ட் மாதிரி அரைக்கிறீங்க. சரியா? இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ கத்திரிக்காய் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 50 கிராம் வெள்ளை எள்ளு போடுங்க, அதுவே போதும். இப்போ நான் வந்து 75 கிராம் 80 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன் 1.5 கிலோ கத்திரிக்காய்க்கு. அடுத்தது என்னன்னா புளி. புளி நல்லா பழைய புளியா இருக்கணும், நல்லா சாஃப்டான புளி, கொட்டை எடுத்த புளியா இருக்கணும். ஏன்னா நான் சொல்ற கிராம் வந்து அந்த சீட்லெஸ் புளிக்கு தான் சொல்றேன். சரியா? நீங்க சீடோட புளி வாங்கினீங்கன்னா அந்த சீடு வந்து ஒரு 2 கிராம் 3 கிராம் போகும் இல்லையா? சரி, இப்போ 1 கிலோ கத்திரிக்காய்க்கு எவ்வளவு புளி எடுத்து ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்ல புளியை எடுத்து அதுல வந்து ஒரு 150 to 200 கிராம் தண்ணியை ஊற்றி அதை ஊற வச்சு நல்லா புளிஞ்சு வடிச்சு எடுத்துடணும். சரியா? கத்திரிக்காய் வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நான் 1.5 கிலோக்கு எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 75 கிராம் 80 கிராம் புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த எள்ளை வந்து நம்ம போய் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணும். இந்த புளி நல்லா ஊறினதுக்கு பிறகு இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி புளி கரைசலை எடுத்துக்கணும். இந்த கத்திரிக்காய் இது கமர்ஷியல் பர்னர் இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவையெல்லாம் ஆட் பண்ணோம்னா கத்திரிக்காய் கட்டா ஓவர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து ஹோம்மேடாக செய்யறதுனாலும் செய்யலாம். எப்படின்னா இந்த மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் இந்த மல்லி, இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அரைச்சி ஒரு பவுடராக வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கத்திரிக்காய் கட்டா செஞ்சீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு காமிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு. இந்த கத்திரிக்காய் கட்டா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 4 நாள் 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஏன்னா புளியை ஊற்றுறோம், நல்லா அதை வந்து நல்லா வேக வச்சு எண்ணெய் பிரியும் அளவுக்கு நம்ம வந்து இதை நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். இப்போ கத்திரிக்காயை வேக விட்டுடலாம். அடுத்தது மசாலாவை போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை வந்து இந்த தாளிப்பில் போட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆயிருக்கும். மேலே வந்து இந்த தண்ணி வெயிட்டை வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி அதை வேக வச்சுட்ருக்கோம். நான் கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்தில் வந்து பாருங்கள். இந்த கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காய் அப்படிங்கிறதால பார்க்க முழுசாக இருக்கும். ஆனால் கிளறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்க, நான் கையில் எடுத்து அதை கிள்ளி காமிக்கிறேன். புரியுதா? நல்லா வெந்திருக்கும் இது. இப்போ நம்ம இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் வெந்துட்டு இருந்த கேப்பில் நம்ம வந்து ஏற்கனவே இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது இல்லாமல் இந்த வெள்ளை எள்ளை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. சரிங்களா? வெள்ளை எள்ளை வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கோம். புளியை நல்லா கரைச்சி அதில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு புளி தண்ணியை மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் முதல்ல நாம் இந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். இந்த மசாலாவில் உப்பு இருக்குது. சரிங்களா? நான் எப்பவுமே வீடியோவில் சொல்கிற மாதிரி எந்த பொருளை நீங்கள் குக் பண்ணாலும், அதாவது வேக வச்சாலும், அது எண்ணெயிலையாக இருந்தாலும் சரி, தண்ணியிலையாக இருந்தாலும் சரி, எப்படி குக் பண்ணாலும் அதோட உப்பை சேர்த்துட்டிங்கன்னா அந்த பொருள் ரொம்ப சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகும், அதாவது சமைக்கப்படும். அதனால் இதில் உப்பு, மற்ற மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அந்த மசாலா பொருளையெல்லாம் போட்டு ஒரு பெரட்டி விட்டு மறுபடியும் இதை நம்ம மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். சரியா? ஏன்னா உப்பு போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட இது கத்திரிக்காய் குழஞ்சி வரும். ஒரு கிளறி விட்டுட்டு கலர் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கலர் எப்படி வந்திருக்கு பாருங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள்லாம் சேர்ந்து வாசனையும் நல்லா ஊறுகாய் ஸ்மெல் வருது. அதே சமயத்தில் கலரும் வந்துருச்சு. இப்போ நம்ம திரும்ப இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். மறுபடியும் இந்த வெயிட்டு கூட மேலே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் அரைச்சி வச்சிருக்கிற எள்ளு பேஸ்ட்டையும் உள்ளே போட்டுட்டோம்னா கத்திரிக்காய் கட்டா முடிஞ்சுது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த உப்பு மசாலாவெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் பதத்துக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். சரிதா? நல்லா எண்ணெயிலேயே. இதில் என்ன கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நாம் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. இந்த கத்திரிக்காய் முழுக்க அந்த கத்திரிக்காயிலிருந்து வெளியே வந்த அந்த தண்ணியிலிருந்தே வெந்திருக்கு. சரிங்களா?
இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதில் என்ன ஊற்ற போகிறோம்னா, நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியை ஊற்றுறோம். சரிங்களா? 1 கிலோ கத்திரிக்காய்க்கு 50 கிராம் புளி, 1.5 கிலோவுக்கு 75லேருந்து 80 கிராம் புளி போட்டிருக்கேன். இந்த புளியை ஊற்றின உடனே ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தான். சரிங்களா? வச்சுக்கலாம். இது ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அடுத்தது எள்ளு போட்டுடலாம். அந்த எள்ளு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எள்ளு பேஸ்ட்டை நம்ம உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே, எள்ளு பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வந்த உடனே அதை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கத்திரிக்காய் கட்டா ரெடி. கத்திரிக்காய் செய்யும்போது இந்த மாதிரி அடி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது ஒன்றும் பெரிய டேஸ்ட்டில் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்காது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்படியே அடி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் புளி ஊற்றின உடனே அந்த அடி பிடிச்சதெல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி செய்கிறீங்க, அந்த பிரியாணியில் நீங்கள் போடுற மசாலா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடுது அப்படின்னா, அந்த பிரியாணியோட டேஸ்ட்டையே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுல இந்த கத்திரிக்காய் அடிச்சுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷே கிடையாது. ஏன்னா பிரியாணியில் கொஞ்சம் டேஸ்ட் முன்ன பின்ன ஆயிடுச்சுனாலும் இந்த கத்திரிக்காயை வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காய் ஏன் பிரியாணியோட நல்லா ஒத்து போகுது அப்படின்னா, கத்திரிக்காயில் எப்பவுமே வந்து ஒரு கசப்பு இருக்கும். சரிங்களா? கத்திரிக்காய் அப்படிங்கிறது வந்து இந்த சுண்டக்காய், கண்டங்கத்திரி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம், சொலானம் தாவரம். அது இந்த தாவரத்தில் வந்து ஒரு ஆக்சிடேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு காய்கறியில் கத்திரிக்காய் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெட்டின உடனே தண்ணியில் போட்டுடணும். இந்த தண்ணியை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த தண்ணியோட கலரை பாருங்களேன். கத்திரிக்காய் போட்டிருக்கிற கட் பண்ணி கத்திரிக்காய் போட்டால் தண்ணி, அது இதில் ஒரு கசப்பு இருக்கும். சரிங்களா? அந்த கசப்பு தன்மை என்ன பண்ணுன்னா, நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு அந்த நெஞ்செரிச்சலோ இல்லை வயிற்றில் ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு உங்களுக்கு அந்த வயிற்று பொறுமலை வந்து அடக்கி கொடுக்கும். அதனால தான் பிரியாணியோட கத்திரிக்காய் சேர்த்து பரிமாறுற பழக்கம் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட நான் படித்ததில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் ஃபீல் பண்ணலாம். நல்லா ஹெவியாக பிரியாணி சாப்பிட்றப்போ கத்திரிக்காய் இந்த கட்டாவையும் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இப்போது நம்ம புளியை ஊற்றின உடனே ஒரு 2 கொதி வந்துருச்சு. பேசிகிட்டு இருந்த கேப்பில் இப்போ நம்ம இந்த எள்ளை வந்து உள்ளே ஊற்றிடலாம். சரிங்களா? ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே அதாவது கால் கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எள்ளிலிருந்து வேணால் எண்ணெய் வரும். அப்போ இது வந்து நல்லா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இது ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஆனாலும் இதை நம்ம வந்து ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட போகிறதில்ல. பிரியாணி சாப்பிடும்போது கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது தான். அப்படிங்கும்போது எண்ணெய் அதிகமாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம எள்ளை ஊற்றிட்டோம், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2-3 கொதி வந்த உடனே ஒரு 2 நிமிஷத்தில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான வச்சு சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆகிடும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு செய்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யும்பொழுது நல்லெண்ணெய், வெந்தயம், மிளகு, சீரகம், அப்புறம் இதில் போடுற எள்ளு இதெல்லாமே சேர்ந்து ஒரு டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு அதை சாப்பாட்லேயோ இல்லை தோசைக்கோ சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிடும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மருந்து மாதிரி தான். சரிங்களா? அந்த காலத்தில் வந்து எந்த டிஷ் செஞ்சாலும் நல்லெண்ணெயில் தான் செஞ்சாங்க. ஆனால் இது கமர்ஷியலாக செய்யும்போது நல்லெண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டோம். ரீஃபைண்ட் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே. ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும், ஒரு தட்டு சாப்பாடை நீங்கள் காலி பண்ணிடலாம். சரிங்களா? எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயில் செய்யும்போது. சரி, இங்கே வந்து நம்ம கொதி வந்துடுச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நைட் டைமில் ஃப்ளாஷ் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறதால கலர் உங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியாது. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் போட்டிருக்கிற அந்த மிளகாய் தூளோட அந்த சிகப்பு நிறம் வந்து அப்படியே மேலே மிதந்து வரும். அப்போது சாப்பிடும்போது நமக்கு வாய்க்கு மட்டும் இல்லை கண்ணுக்கும் ரொம்ப ருசியாக இது தெரியும். பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இது இந்த சூட்லேயே அப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஊறுகாய் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். அப்படி இருக்கு பார்த்தீங்களா? சரி, அவ்வளோதான், கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 மணி நேரத்துக்கு வந்து இந்த சூடு அப்படியே இருக்கும். மூடி வச்சுருவோம். அடுப்பு அணையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வேணா நான் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த சிலிண்டர் பிரச்சனை வேறு பெரிய பிரச்சனைங்க.
நீங்கள் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறீங்கனாலும் இல்லை வேறு பேக்கரி இல்லை கேட்ரிங் ரன் பண்ணுறீங்கன்னா இந்த சிலிண்டர் பிரச்சனை உங்களை எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம ஹோம்மேடாக இருந்தாலும் சரி கேட்ரிங்காக இருந்தாலும் சரி நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ப்ரீ பிளான்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சிக்கன் 65 ஆகட்டும், இல்லை கறி மசாலாவாக இருக்கட்டும், கரம் மசாலாவாக இருக்கட்டும், இல்லை மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அது மட்டும் இல்லாமல் குழம்பு மிளகாய்த்தூள், இந்த மாதிரி நம்ம நிறைய பொடி வந்து நமக்காக அரைச்சி வச்சுருப்போம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பொடிகள் தேவைப்பட்டால், மசாலா தூள் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். திரையிலையும் என்னோடய நம்பர் ஸ்க்ரீன்லேயும் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவைலபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா சீக்ரெட் போடுறீங்க ஆனால் நீங்கள் வீடியோவில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற. சீக்ரெட்லாம் ஒன்றுமே இல்லை. நான் இப்போ இந்த தட்டில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு காமிச்சது தான். சால்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், எப்பவும் போல் நார்மலான மசாலாஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதனால் எந்த சீக்ரெட்டுமே இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை பிரியாணி மசாலா தான் அந்த கரம் மசாலா அரைப்போம்ல, அந்த கரம் மசாலாவோ கறி மசாலாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணால் எடுக்க முடியலனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வாய்ஸ் நோட் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மசாலா பொருட்களை கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணுறதை உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணி கொடுத்து விட்றோம். சரிங்களா? இந்த டிஷ் வந்து இதோட முடிஞ்சுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ஃப்ளேமும் ஆஃப் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் கட்டா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 1/2 கிலோவுக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு ரெசிபி சொன்னேன் இல்லையா, இந்த மிளகு, சீரகம், மிளகாய் வற்றலெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி செய்கிறது, அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். சமைக்கணும்னு விருப்பப்படக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாப்பா அழுதுகிட்டே இருக்கா, டைம் ஆகுது, உங்களுக்கும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இது உங்கள் உரம்பரை கிச்சன் சேனல். நான் உங்கள் பிரதீப். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.